ஷீட்டல் வா. போதுமான என்னால முடியாது. ஷீட்டல் நீ என்ன சொல்ற? தைரியமா இரு. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். சொல்ல போனா நம்ம இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கவே கூடாது. போன் நெட்வொர்க்கும் இங்க இல்ல. இரவு நெருங்கறதுக்குள்ள நம்ம எங்கேயாவது போய் சேர்ந்து ஆகணும். ஷீட்டல் இந்த மாதிரி யோசிக்காத. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். அட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஷீட்டல் ஷீத்தல் தண்ணி. வா வா வா. ஆமா, இது என்ன சத்தம்? தண்ணிக்குள்ள ஏதோ விழுந்த மாதிரி இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து வர சத்தம் வருது. ஓ மை காட், இவ்வளவு பணமா? அட இதெல்லாம் 1000 ரூபாய் நோட்டு. எங்க இருந்து வந்தது இதெல்லாம்? அட அதை விட்டு தள்ளு. லக்ஷ்மி கிடைக்குதுன்னா சும்மா அள்ளி போட்டுக்கோ. பேக் உள்ள போடு, பேக்ல. ரத்தம். மனோ, இந்த ஆள் நம்மள கொன்னுடுவா. நீங்க மானோ சீதலா? எங்க பேர் உனக்கு எப்படி தெரியும்? நான் ஃபாரஸ்ட் ஆபீசர். உங்களை தேடித்தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். நீங்க 2 பேரும் இந்த காட்டுல தொலைஞ்சு போனதா ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த கன். இது ட்ராங்குலைசர் கன். வழியில ஏதாவது அனிமல் வந்துட்டா அதை மயக்கமடைய செய்ய இதை பயன்படுத்துவோம். நீ கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. சார் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு உதவி. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க சார். என்னையும் கொல்ல பாக்குறாங்க, எனக்கு உதவி பண்ணுங்க சார். ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. உங்ககிட்ட போன் இருக்கா? போன் கொடுங்க, சிஐடி உடனே போன் பண்ணணும். இந்தாங்க சார். சுடுறாங்க. யார் அது? அண்ணே அண்ணே, உதவி, யாராவது உதவி பண்ணுங்க. இது என்னது? ஏதோ பேக் மாதிரி தெரியுது. ஒருவேளை இவனோட பேக்கா இருக்குமோ? நிக்கில், மேல பாரு. அது என்னன்னு போய் பாரு. அது கொஞ்சம் கீழே இருக்கு. கீழே எடுத்துட்டு வா. அதை
சார், அக்கம் பக்கத்துல பில்டிங் இருக்கிற மாதிரியும் தெரியல. வானத்துல இருந்தா குதிச்சிருப்பான். சார், ஒருவேளை இவன் ஃப்ளைட்டு பறந்துகிட்டு இருக்கும்போது கீழே வந்துட்டானா? ஆனா சார், இந்த ஏரியா நோ ஃப்ளைங் ஜோன்ல வருது. அது மட்டும் இல்லாம கமர்ஷியல் பிளேன்ஸும் பறக்காது. ஒருவேளை மேல இருந்து ஹெலிகாப்டர் ஏதாவது போயிருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சாப்பர் சவுண்ட் கேட்டுச்சா? சார் இந்த அட்ரஸ் கிடைச்சிருக்கு, பட் பேர் இல்ல. சாக்ஸ்ல ஒளிச்சு வச்சிருந்தான். இது யாரோட அட்ரஸ்? இதை கண்டுபிடி, இது யாரோடதுன்னு. சார் 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 இந்த பேக்ல ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லையா? ஆமா சார். வெறும் பேக்கோட எதுக்கு இவன் சுத்திக்கிட்டு இருந்தான்? எனக்கு என்ன டவுட்னா, இந்த பேக்கில் என்ன இருந்துச்சோ அதோட இவனை யார் மேல இருந்து கீழே போட்டாங்களோ அவ எடுத்துட்டு போயிருப்பான். சலோங்கி, சொல்லு, என்ன தெரிஞ்சது? பாஸ், இவன் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்ல. கொஞ்சம் இங்க பாருங்க. இவன் காதுக்கு பின்னாடி ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க. இதை பார்க்கும்போது சர்ஜரி ஏதாவது ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு தோணுது. கரெக்டா சொன்னீங்க. இது ஆபரேஷனோட அடையாளம் தான். இந்த அடையாளத்தை பார்க்கும்போது தான் என்னவோ நடக்குதுன்னு தெரிஞ்சுது. அதனால தான் இவன் ஃபேஸை நான் நல்லா அனலைஸ் பண்ணேன். அதனால இவனோட முகத்தை பல முறை மாத்திருக்காங்க பாஸ். பிளாஸ்டிக் சர்ஜரி? பிளாஸ்டிக் சர்ஜரி. இன்னொரு விஷயமும் சொல்றேன் பாஸ், இந்த கையை கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. சார், இது என்னது? இது ஏதோ ஒரு சிம்பல், அடையாளம். நரம்பா அமுக்குனா தான் தெரியுது. அதனாலதான் பாடி விழுந்த இடத்துல இந்த அடையாளம் தெரியல. இது ஒரு விசித்திரமான டிரான்ஸ்மிட்டர். இவனோட தோலுக்குள்ள இது ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இந்த மனுஷன் அடிக்கடி தன்னோட முகத்தை மாத்துறான். கையில் என்னடானா இந்த டிவைஸ் ஃபிட் ஆயிருக்கு. அதோட மரணமும் வானத்திலிருந்து விழுந்து நடந்திருக்கு. இவனை நல்லா தான் யூஸ் பண்ணிருப்பாங்க போல. சார் இவன் கிட்ட இருந்து சேட்டலைட் போனை நம்மளால எதுவும் பண்ண முடியல. இவன் கிட்ட இருந்து ஒரு பேப்பர்ல அட்ரஸ் எடுத்தோம்ல, அங்க இருக்கவன் பேரு விஷால். விஷாலா? இந்த விஷால் யாரு? விஷால் வீட்டுக்கு போறதா எல்லாம் தெரிய வரும். சார், இப்பதான் ஒரு நியூஸ் வந்தது சார். நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. ஒரு முக்கிய செய்தி. ஒரு பிரைவேட் விமானம் இன்று கடலில் மூழ்கி உள்ளது. அந்த நேரத்தில் இலாக்காவில் இருந்த ஒருவர் பாராசூட்டில் இருந்து கடலில் குதித்ததை கண்டுள்ளார். இந்த விமானம் எங்கிருந்து வந்தது என்று துப்பு துலக்கி உள்ளனர். அப்படின்னா கடல்ல கிராஷ் ஆயிருக்கு. அந்த அருவியுமே பக்கத்துல தான் இருக்கு. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆன பிளேன்ல கூட இவன் இருந்திருக்கலாமே. யாராவது மேல இருந்து தள்ளி விட்டுருப்பாங்க. சார், இவன் பிளேன்ல இருந்து பாராசூட்ல இறங்க ட்ரை பண்ணும்போது வேற யாராவது இவனை தள்ளி விட்டுருக்கலாம்ல. அதுவும் நடந்திருக்கும். முதல்ல யாரு பாராசூட்ல வந்து இவனை மேல இருந்து தள்ளி விட்டாங்கன்னு அதை நாம கண்டுபிடிச்சாகணும். அந்த பிளேனை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆளையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு தோணுது. எத்தனை பிரைவேட் ஏர்ஃபீல்டு இருக்கோ எல்லாத்துலயும் போய் விசாரி. எந்த பிளைன் எப்ப கிளம்பிச்சு, அதுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியணும். பேஷண்டோட ஹெல்த் எப்படி இருக்கு? சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருக்கு டாக்டர். பேஷண்ட் ரிகவரியில இருக்காரு. ஓகே. இவரோட ஃபேமிலி? இவரோட வாலெட்ல இருந்து ஐடி கிடைச்சது. பேஷண்டோட பேரு விஷால். இவரோட வீட்டுக்கு நாங்க கால் பண்ணிருக்கோம். ஆனா யாருமே போன் அட்டென்ட் பண்ணல. ஆன்சரிங் மிஷின்ல மெசேஜை போட்டு விட்டுருக்கோம் மேடம். விஷால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறத சொல்லியிருக்கேன். டாக்டர் அனில் எங்க? அவரை கூப்பிடுங்க, நான் பேஷண்ட் பத்தி கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பேசணும். ஓகே மேடம். பரவாயில்ல சார், அந்த டெலிஃபோனை வச்சு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோமே. சார், காட்டுக்குள்ள ஒரு பாடி கிடைச்சதுல அதை பத்தி கண்டிப்பா விஷாலுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். எக்ஸ்கியூஸ் மீ நர்ஸ், நாங்க சிஐடில இருந்து வரோம். விஷால பேஷண்ட் எங்க இருக்காங்க? என் கூட வாங்க. அட, இதை யார் எடுத்தாங்க? இங்க வேற யாராச்சும் இருந்தாங்களா? ஒரு லேடி டாக்டர் இருந்தா. ஆனா அவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. சீக்கிரமா வேற டாக்டர்ஸை கூப்பிடுங்க.
ஐஷா ஐஷா ஐஷா, அந்த விஷாலை விடு. என்னோட ப்ரையாரிட்டி என்ன? அது அந்த பிரீஃப் கேஸ் இல்லையா? இப்போ நட்டாஷா கிட்ட அந்த பிரீஃப் கேஸ் இல்லைன்னா அப்போ கீடி கிட்ட இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சிஐடிக்கு கீடியோட டெட் பாடி கிடச்சிருக்கோம். அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தான் பிரீஃப் கேஸும் விழுந்திருக்கும். போ போ, அதை தேடு தேடு, அதை கண்டுபிடி. ஓகே ஓகே. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வேலை தான் கொடுத்துருந்தேன். சின்ன வேலை தான், அது கூடவா செய்ய முடியாது? விஷால முடிச்சிருன்னு சொன்னேன். அப்ப நாங்க அவனை சுட்டுட்டு கடல்ல தூக்கி போட்டுட்டோம் பாஸ். செத்துருப்பாங்கன்னு தான் நாங்களும் நினைச்சோம். விஷால் எந்த ஆளு பிளைன்ல இருந்து கீழே விழுந்தானோ அந்த ஆளை உனக்கு எப்படி தெரியும்? இல்ல சார், அவன் எனக்கு தெரியாது சார். என்னோட வைஃப் நட்டாஷா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட். சில வருஷங்களாவே வேற வேற இலாக்கால இருந்து ஒரே வயசு பொண்ணுங்க காணாம போனாங்க. அவ அந்த விஷயத்தை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தா சார். அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது, ஏதோ சாக்கு டாக்குன்ற கேங் தான் அதுல இன்வால்வ் ஆகி இருந்தது. சாக்கு டாக்கு சார், இந்த கேங் சைலண்டா தான் ஆபரேட் ஆகுறாங்க. அதனால இதை பத்தி யாருக்கும் தெரியாது. ஓ, அந்த ஆளோட கையில ஒரு அடையாளம் தெரிஞ்சுதே, அது கேங்கோட ஐடென்டிட்டியா கூட இருக்கலாம். அப்புறம் சார், கொஞ்ச நாளாவே நட்டாஷா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நான் பார்த்தேன். அதுக்கு என்ன காரணம்னு அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவகிட்ட ஏதோ ஆதாரம் கிடைக்க போறதா சொன்னா. அது என்ன ஆதாரம்? அதை பத்தி தெரியாது சார். ஆனா நேத்து அவ மெசேஜ் பண்ணியிருந்தா, அவ பேக் வீட்டுல இருந்துதா, அதை உடனே கொண்டு வர சொன்னா. நான் அதை எடுத்துட்டு போய் தான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா சார், அங்க இருந்து அவங்க ஒரு தெரியாத இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க அவங்க நட்டாஷாவை புடிச்சு வச்சிருந்தாங்க. சரி, அவங்கள யாரு? சார், எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கண்ணை கட்டி வச்சிருந்தாங்க. எனக்கு நட்டாஷாவோட குரல் மட்டும் தான் கேட்டுச்சு சார். அவங்க கிட்ட அவ உயிர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தா. அவங்க உங்ககிட்ட இருந்து பேக்கை பிடிக்கிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு சார்? அவங்க என்ன தேடினாங்களோ அது அவங்களுக்கு அந்த பேக்ல கிடைக்கல. சரி, நீ அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்ச? அதான் சார், அவங்க என்ன ஷூட் பண்ணாங்க, அப்புறம் தூக்கி கடல்ல போட்டாங்க. ஆனா எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன் சார். எப்படியோ நீந்தி கரைக்கு வந்துட்டேன். ஆனா அப்போ கூட அவங்க என்ன சுடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அபிஜித், தயா, யாரு ஃப்ளைட்ல இருந்து கீழே வீசப்பட்டாங்களோ அவ இந்த கேங்க சேர்ந்தவன் தான். அவனோட கையில் அந்த சிம்பிள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் தான் நட்டாஷா கிட்ட இந்த கேங்கை பத்தின சீக்ரெட் எல்லாம் சொல்லியிருப்பா. அதை பத்தி தான் நட்டாஷாவும் ஒருவேளை விஷால் கிட்ட அதை சொல்லியிருக்கலாம். அப்புறம் இது காரணமா தான் அவனை பிளேன்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நட்டாஷாவையும் கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. என்னாச்சு விஷால்? விஷால், லதாஷாக்கு ஏதோ ஆயிருக்குன்னு நீ போன்ல என்கிட்ட சொன்னியே, என்னாச்சு? ஆமா ஆண்டி, சில பேர் நட்டாஷாவை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. என்ன? இந்த நேரத்துல அவ உயிரோட இருக்காளான்னு கூட தெரியாது. நான் தான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னனே, ஆனாலும் நீ என் பொண்ணை எல்லாத்துலயும் மாட்டி விட்டுடுற. ப்ளீஸ் ப்ளீஸ், ஏதாவது பண்ணி என் மகளை எப்படியாவது காப்பாத்துங்க சார். என் புருஷரும் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாரு. அவரும் இந்த நாட்டுக்காக தான் பாடுபட்டு இருக்காரு. உயிரையும் தியாகம் பண்ணாரு. எப்படியாவது என் மகளை காப்பாத்துங்க. இந்த சாக்கு டேங்கை பிடிக்கணும்னா முதல் வேலையா நாம விஷாலையும் நட்டாஷாவையும் எங்க பிடிச்சு வச்சிருந்தாங்களோ அங்க போய் ஆகணும். சீக்கிரம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க இருந்து போயிடலாம்.
ஷீட்டல், கொஞ்சம் இரு. பண பேக் கரெக்டா இந்த இடத்துல தான் விழுந்திருக்கு. நம்ம பணக்காரங்களா ஆயிடுவோம். மானவ், நமக்கு எவ்வளவு பணம் கிடைச்சதோ அதே போதும். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடலாம். நீ அதிகமா பேராசைப்படாத. 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. கிடைச்சிருச்சு. மானவ், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. சொல்றது கேளு. நீ இத அந்த தண்ணியிலே போட்டுரு ப்ளீஸ். வாய்க்கு வந்தது உளராத ஷீட்டல். கடவுள் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு. அதை அப்படியே 2 கையால வாங்கிக்கோ. இந்தா, இத முதல்ல புடி. அட முதல்ல புடி, நான் ஓபன் பண்றேன். தேங்க்யூ, எனக்காக இந்த பேக்கை தேடி எடுத்திருக்க. சார், இந்த மேட்டர்ல எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னா பல நாட்களா எந்த பிளைனும் வாடகைக்கு போகல. ஏன் போய் சொல்ற? ஏர் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நாங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எங்க கிட்ட எல்லாமே கிளியரா தான் இருக்கு. நேத்திக்கும் ஒரு பிளேன் பறந்துருக்கு. கடல்ல போய் விழுந்ததே அது பேரு சேஷ்னா ஏர்கிராஃப்ட். அது உன் கம்பெனி தான் வாடகைக்கு கொடுக்குறாங்க. இங்க பாருங்க சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நிஜமாவே தெரியாது. நான் சொல்றத நம்புங்க. என்ன எப்படி பேச வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நல்லா புரிய வைப்போம். அப்போ வாயை திறப்ப. நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, மறந்துடாத. சொல்ல சீக்கிரம். சார், நான் எந்த தப்பும் பண்ணல. நான் உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். சார், ஒருத்தன் இங்க வந்திருந்தான் சார். அவனுக்கு பழைய சீசனா பிளைன் வாடகைக்கு தேவைப்பட்டுச்சு. அதோட சார் அதிக பணம் கொடுக்க தயாரா இருந்தான். அப்புறம் சார், என்னால மறக்க முடியல. நான் என்கொயரி சரியா பண்ணாம, அவன் பேப்பர்ஸ் எதுவும் சரியா செக் பண்ணாம பிளேனை கொடுத்துட்டேன் சார். அந்த ஆளை நீ பார்த்திருக்க இல்லையா? பார்க்க அந்த ஆள் எப்படி இருந்தா? சார், கிட்டத்தட்ட 5 feet 10 inches இருந்தான் சார். ஹைட் அவ்வளோ இருக்கும். வெள்ளையா இருந்தா. அதோட சார் ஒல்லியாவும் இருந்தா. கொஞ்சமா தாடி வச்சிருந்தான். அப்புறம் சார், அவன் கூட இன்னொருத்தனும் இருந்தான் சார். இந்த 2வது ஆள் கண்டிப்பா அவனா தான் இருக்கணும். அவன் தான் பிளேன்ல இருந்து தள்ளி விட்டுருப்பான். கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி குதிச்சிருக்கான். உனக்கு பணம் கொடுத்தவ அவ எப்பவோ செத்துட்டான். ஆனா இன்னொருத்தருக்கால, அவன் படத்தை ஸ்கெட்ச் பண்ணி எனக்கு கொடு. சார், இங்கே தான் சார். இங்கே தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த இடமா? இத பாரு விஷால், நல்லா யோசிச்சு நல்லபடியா பதில சொல்லு எங்களுக்கு. உனக்கு என்னதான் நடந்தது? இதை மறைக்காம சொன்னதான் நம்ம நட்டாஷா கிட்ட போக முடியும். சார், சார் அவங்க என் கண்ணை கட்டி வச்சிருந்தாங்க சார். அதனால எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியாது. சரி, கார்ல ஏறு. இதோ பாரு விஷால், உன் கண்ணு மூடப்பட்டிருந்தது. சரி. ஆனா இப்போ உன் கண்ணு அப்படியே மூடப்பட்டிருக்குன்னு நினைச்சுக்க. அதனால இப்ப கண்ணை மூடிக்க. அப்புறம் ஞாபகப்படுத்தி நீ சொல்லு. உனக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை எனக்கு மறைக்காம சொல்லு. ஏதாவது சத்தம் இல்லைன்னா ஸ்மெல் எதுவா இருந்தாலும் சொல்லு. சரி, இப்போ ஞாபகம் வருது. அது என்னை எப்போ அந்த கார்ல ஏத்துனாங்களோ அப்பல இருந்து வண்டி ஸ்ட்ரைட்டா தான் போச்சு. வண்டி எங்கேயுமே திரும்பல. சார், கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வண்டி ரைட்ல திரும்பிச்சு. ரைட்லயா? சார், இங்க இருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே போனா ஒரு ரைட் டர்ன் இருக்கு. அதுலயே போ. வேற என்ன ஞாபகம் வருது? எனக்கு ட்ரெயின் சத்தம் கூட கேட்டுச்சு. ட்ரெயின் சத்தமா? சார், கொஞ்சம் தூரம் போனா ரயில்வே ட்ராக் வருது. அப்படியா? இது லோக்கல் ட்ரெயினா இல்ல மெயில் வண்டியா? நல்லா யோசிச்சு சொல்லு. அது எனக்கு தெரிஞ்ச லோக்கல் ட்ரெயின் தான். லோக்கல் ட்ரெயினா?
வேற என்னெல்லாம் ஞாபகம் வருது? அதுக்கப்புறம் வண்டி ரைட்ல திரும்பிச்சு சார். அங்க ஒரு சர்ச் கூட இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல சர்ச்சோட பெல் சவுண்ட் கேட்டுச்சு. சார் அதோ சர்ச். சார் அதுக்கப்புறம் வண்டி லெஃப்ட்ல திரும்பிச்சு. அப்புறம் வண்டி கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு. சரி, எவ்வளவு நேரம் போச்சு? அது எவ்வளோ நேரம்னு சரியா சொல்ல தெரியல சார். வண்டி எப்போ கரெக்டா நின்னதோ அப்போ ரேடியோவில் ஒரு பாட்டு வந்தது. அது பலே பலே குத்து பாட்டு. அப்புறம் 99.9 FM. பூர்வி, கொஞ்சம் ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு. 99.9. சார் அப்புறம் வண்டியை நிப்பாட்டிட்டு என்னை கீழே இறக்கி ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. ஆமா, உன்னை எத்தனை மணிக்கு கிட்னாப் பண்ணாங்க? சார் அப்போ நான் என் வாட்ச்லயே டைம் பார்த்துருந்தேன். கிட்டத்தட்ட 6:30 மணி. ஓகே, தேங்க்யூ. சார் 7:15க்கு இந்த பாட்டை போட்டிருக்காங்க. 7:30 மணிக்கு பாட்டை போட்டிருக்காங்க. தயா, அப்போ 6:30 மணிக்கு கிட்னாப் பண்ணியிருக்காங்க. 7 மணிக்கு சர்ச் பெல்ல கேட்டிருக்கா. அப்புறம் 7:15 மணிக்கு 99.9 FMல இவ குத்துப்பாட்டு கேட்டிருக்கா. அப்படின்னா சர்ச்சில் இருந்து தொடங்கி 15 நிமிஷம் தூரத்தில் கண்டிப்பாக அந்த வீடு உண்டாகும். தயா, இங்க வழியே இல்லையே. இது டெட் எண்ட் ஆச்சு. சரி, ஓகே. சர்ச்சில் இருந்து 15 நிமிஷம் தூரத்தில் இந்த வீடு தான் இருக்கு. அப்படின்னா விஷாலையும் நட்டாஷாவையும் இந்த வீட்டில் தான் வச்சிருக்கணும். சரி, நம்ம உள்ள போய் பார்த்துடலாம். சொல்லு, இங்க என்ன நடந்தது? என்ன இங்கதான் இழுத்து கொண்டு வந்தாங்க. கண்ணை கட்டி வச்சிருந்தாங்க. ஏதோ ஞாபகப்படுத்து, எத்தனை பேர் இருந்தாங்க உன் ஜட்ஜ்மெண்ட்ல? எனக்கு தெரிஞ்சு 3 பேரோட குரல் கேட்டுச்சு. அப்படியா? அதோட அதுல 2 பேர் பசங்க, ஒரு பொண்ணு. 2 பேர் கூட ஒரு லேடி இருந்திருக்கலாம். ஆமா சார். இவனை சுட்டு தள்ளுன்னு அவதான் சார் சொன்னா. அப்புறம் எனக்கு யாரோ நடந்து வர சத்தம் கேட்டுச்சு. என் கிட்ட வந்தாங்க. அப்புறம் குண்டு சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு என் பேண்ட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. குண்டு என் காலில் பட்டுருச்சு. சார், இங்க ரத்தக்கரை இருக்கு. அதை தாண்டி அக்கம் பக்கத்துல எதுவுமே தெரியல. விஷால், உன்னை அவங்க இங்க இழுத்துட்டு வந்தாங்க இல்லையா சார்? யாரோ வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க. என்கிட்ட கன் இல்ல. சரி, கன் இல்லைன்னா இங்க எதுக்காக வந்த? ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன். யார தேடுற? ஒரு பொண்ண.
நீ தேடின பொண்ணு இங்க கிடைப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? போன தடவை அவ இங்க தான் என்ன மீட் பண்ணா. உன்னோட முகத்தை கொஞ்சம் காட்டு. உன் கையை காட்டு. நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. நான் சாக்கு டாக்கூர் கேங்க ஆள் இல்ல. இவனை தெரியுமா? இவன் தீபு லோம்புடி. உனக்கு தெரியுமா? இவன் கான்ட்ராக்ட்ல கொலை பண்ணுவான். இந்த டீகோ லோபுரி மேல இருந்து ஃப்ளைட்ல ஒரு ஆளை கீழே தள்ளி விட்டுருக்கான். அதோட அவன் சாக்கு டாக்கு கேங்க சேர்ந்தவனா இருந்தான். அவன் கண்டிப்பா விட மாட்டான். அப்படின்னா சாகடிப்பானா? தயா, இந்த டீகோ லோபுரிக்கு நாட்டை விட்டு ஓடுறத தவிர வேற வழி இல்லை. அவனுக்கு டூப்ளிகேட் பாஸ்போர்ட் கிடைச்சதுன்னா அவன் எங்க போவான்னு எனக்கு நல்லா தெரியும். சாக்கு டாக்குக்காரங்க உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. நாங்க ஒரு வழி பண்ணி விட்டுடுவோம். அவங்க கண்ணுக்கெல்லாம் பட மாட்டாங்க, பிடிபடவும் மாட்டாங்க. நீங்க எல்லாருமே செத்து மடிய போறீங்க. எல்லாருமே. நாங்க சாவ போறோமா? சொல்ற சாக்கு டாக்கு எங்க இருப்பானுங்க? இன்னைக்கு சாயந்தரம் ஒரு மீட்டிங் இருக்குது. சார், நீங்க உங்க ஆபரேஷனை நல்லா கவனிங்க. நான் என் லட்சியத்தை நோக்கி போறேன். உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ராக்கி ஹேண்ட்ஸம். Thank you சார். பாஸ் பிரீஃப் கேஸ் கிடைச்சிருச்சு. அதோட அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டேன். இந்த பிரீஃப் கேஸ்ல என்ன இருக்கோ அதை யார் யாரெல்லாம் பார்த்திருக்காங்க? இப்ப நான் மட்டும்தான். வேணாம் பாஸ், ப்ளீஸ் வேணாம் பாஸ். ப்ளீஸ் பாஸ். ப்ளீஸ் பாஸ் வேணாம். பாஸ் ப்ளீஸ் வேணாம். ஐடி கார்டை காட்டு. நான் மெம்பர் கிடையாது, ஆனா பாஸ் மீட்டிங்கு கூப்பிட்டுருக்காரு. அவரை உள்ள அனுப்பு. சரிங்க பாஸ். வா பிக்கு, வா. சபாஷ், உனக்கு இவ்ளோ தைரியமா? நீ மறுபடியும் இங்க வந்திருக்க? உன் குரூப்ல இருக்கிற கருப்பு ஆடை கொல்றது என் வேலை. அவன்தான் ரிப்போர்ட்டர் நட்டாஷா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்றதா இருந்தது. அதோட சொன்ன வேலையை நான் செஞ்சேன். முழுசா முடிச்சிட்டேன். ஆனா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நாம செய்யற வேலை வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது.
ஆனா உன்னோட முட்டாள்தனத்தினால கேடியோட டெட் பாடி சிஐடிக்கு கிடைச்சிருச்சு. அவங்க கையில தான் இருக்கு. இப்ப அந்த சிஐடி நாம இருக்கிற இடத்த தேடுறாங்க. நான் யாருக்குமே தெரியாம வேலையை முடிச்சிருக்கேன். முதல்ல நான் கேடியோட நம்பிக்கையை ஜெயிச்சேன். என்னை தப்பிக்க விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். ஆனா கேடி உன் கேங்லயே பயங்கர தந்திரமானவன். ரொம்ப கஷ்டப்பட்டு பிளேன்ல இருந்து அவனை தள்ளினேன். அது உனக்கு தெரியுமா? அதோட நீ பிரீஃப் கேஸையும் வெளியே தூக்கி போட்டுட்ட. நல்ல வேலை ஆயிஷா அந்த பிரீஃப் கேஸோட இங்க வந்து சேர்ந்துட்டா. இந்த தப்புக்கு தண்டனை கிடைக்கும். மரண தண்டனை. அப்படின்னா என்னையும் கொன்னுடுவீங்களா? எங்க குரூப்புக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. எங்க காரியத்தை ரகசியமா தான் செய்வோம். வெளியே எதுவும் தெரியாது. ஆனா நீ பண்ண முட்டாள்தனத்தினால மொத்த உலகத்துக்கும் எங்களை பத்தியும் நாங்க செய்யற காரியத்தை பத்தியும் தெரிய வந்திருக்கு. இதுக்கான தண்டனை கிடைக்கணும் இல்லையா? மரண தண்டனை. எழுந்துரு. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. எனக்காகவா? எங்க சொல்லு 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 பார்க்கலாம். சிஐடி இங்கதான் இருக்காங்க. என்னடா சொன்ன? அவன் ஓடுறான். சார். பேக். மை காட், அப்ப இவன் தானா அது? சாக்கு டாக்கு கேங்கோட லீடர். தயா, அபிஜித்துக்கு இன்ஃபார்ம் பண்ண சீக்கிரம். வா. நாம இப்ப எங்க வந்திருக்கோம்? இப்ப என்ன எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறனா? ஒன்னும் பண்ண போறது இல்ல. ஒன்னும் இல்ல. நீ பறக்கணும். அதுவும் இந்த நாட்டை விட்டு. அங்க யார உன்னை அடையாளம் கண்டுக்க கூடாது, யார உன்னை கண்டுபிடிக்க கூடாது. எஸ். ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்லாதீங்க. நீ தான் தப்பு பண்ண. நீ தானே தப்பு பண்ண. எங்களோட தொழில உன்னை யாரு வந்து தலைய விட சொன்னது? நான் சொன்னா? இவன் சொன்னானா? இல்ல இவன் சொன்னானா? யாருமே சொல்லலையே. எதுக்காக நீ வந்து தலைய விட்ட? எங்களோட பிசினஸ்ல. ஆனாலும் நாங்க உன்னை கொல்லல. ஏன் என்ன கொல்ல மாட்டீங்க? உன்னை ஏன் கொல்லல தெரியுமா?
கமான் கமான். ஹலோ சொல்லு. எங்க ஆர்கனைசேஷன் தரப்புல இருந்து ஹலோ சொல்லு. அம்மா அம்மா நீங்களா? இந்த கேங்கோட ஹெட் நீங்களா? நீங்க நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் தான் உன்கிட்ட வேண்டான்னு சொன்னேன்ல, இதை விட்டு தள்ளி இருன்னு சொன்னேன்ல. ஆனா நீ ஒரு நேர்மையானவனோட பொண்ணா இருந்துட்ட. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறியே. ஆனா இப்போ நீ என்ன பாக்குறியோ இதுதான் உண்மை. இதை எவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிறியோ அதுதான் உனக்கு நல்லது. ஏம்மா எதுக்காக இப்படி எல்லாம்? தனியா எப்படி வாழ முடியும்? உன்னை எப்படி வளர்க்கறது? இன்னைக்கு சொல்ல போனா நீ பெருமையா வெளியே சொல்லிக்க முடியும். அதாவது என் அம்மா தனியா இருந்து கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாரிச்சாங்கன்னு வெளியே சொல்லிக்கோ. இதுதான் உங்க விருப்பமா? இதுலதான் நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேனா? நீ என்னுடைய பொண்ணு, உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப நீ என் கூட இன்னொரு கண்ட்ரில புது வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கோ, சரியா? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. சிஐடி வந்துட்டாங்க, இவங்களை சமாளிங்க. ஹெலிகாப்டர் எப்ப வரும்? அதுவா? அதை என்கிட்ட கொடு. அங்கேயே நில்லுங்க, இல்லனா இவள சுட்டுடுவேன். இவங்க என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க. வாய மூடு. ஓ! உண்மையாவே ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கம்மா. இப்போ இவங்களோட வேஷத்தை கலைச்சிருங்க. உன் சொந்த பொண்ணையே கிட்னாப் பண்ணியிருக்க. பிசினஸ்ல உறவெல்லாம் கிடையாது. ஆச்சரியமா இருக்கு. சரி, யாரெல்லாம் நீ கிட்னாப் பண்ணியோ அவங்களெல்லாம் என்ன பண்ண? நரகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் நான் சொர்க்கத்தை காட்டியிருக்கேன். இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, எனக்கும் சந்தோஷம். அவ்வளோ பேருக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கறது என்ன தப்பா சொல்லுங்க? பல அப்பாவி பெண்களோட வாழ்க்கையை நீ அழிச்சிருக்க. அதோட எவ்வளவோ அப்பாவிகளை நீ கொன்னு இருக்க. நீங்கெல்லாம் பண்ண தப்புக்கு சட்டம் கண்டிப்பா தன் கடமையை செய்யும். போய் ஜெயிலில் உட்காந்து உண்டை கட்டிய தின்ற வழியை பாருங்க. உங்களெல்லாம் எப்படியும் தூக்கிலேயே போட்டுருவாங்க.